வணக்கம். எம்பிஓ டெக்னாலஜி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு டிஆர்எல் போட்டிருந்தோம் ஸ்ட்ரிப்பு. அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே போடுவாங்க இல்லைங்களா, சின்ன சிப்பில் அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே அந்த மாதிரி போட்டிருந்தேன். எடுத்துட்டேன். வாங்கி 2 நாளில் எல்லா இதுவும் ரீவேல லைட்டு, அதுக்கப்புறம் இந்த லைட்டு வாங்கினேன். 4 லைட்டு இப்போ எரிஞ்சிட்ருக்கு. என்னென்னா, இப்போ இந்த லைட் வந்து எரியாமல் போச்சு. இப்போ கை வச்சுட்டு இருக்கிற இந்த லைட் வந்து எரியல. ஏன்னு தெரியல. சரி, இதுவும் ஃபீஸ் போயிடுச்சோ, இது ஒர்க் ஆகாமல் வேலை செய்யாமல் போயிடுச்சோ, பல்ப் போயிடுச்சோ, அவ்வளோதான் நினச்சேன் நான். அப்புறம் பார்த்தா இந்த கனெக்டர் ப்ராப்ளம். இந்த கனெக்டரில் வந்து சரியில்லை. அதனால் என்ன பண்ணுறது, சரி செக் பண்ணி நான் எல்லாத்துக்கும் கழட்டி போட்டலாம்னு நினச்சேன். அப்போ கனெக்டர் தான் ப்ராப்ளம் தெரிஞ்சுது. என்னென்னா, அவங்களுக்கு 2 பக்கம் லைன் வருது, ஆனால் கனெக்ட் பண்ணால் லைன் பாஸ் ஆக மாட்டேங்குது. சரி, இந்த இதுதான் ப்ராப்ளம் நினச்சி போட்டு, சரி நல்லாத்தான் இருக்கும் போல் நினச்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனில் ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். அது மொத்தமாக இப்போது ஒயரிங் இது ரிலே அந்த லைட்டுக்கு போகிறது ஒயரிங், ஹெட்லைட் ஒயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலே போட்டது எல்லாம் கஜன்னு இருக்குது. எல்லாமே பிரிச்சுக்கிட்டு நீட்டாக ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் எடுத்துருவோம். நல்லா ஒயர் கஜன்னு சுற்றி ஒரு நீட்டாக இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் பிரித்து போட்டுடலாம். பிரித்து போட்டு தான் நம்ம அடுத்த வேலையை செய்யணும். டோட்டல் 4 இந்த எல்லோ லைட்டையும் கழட்டிடுவோம். கழட்டிட்டு எக்ஸ்ட்ரா லைட்டும் போடலான்ட்ருக்கோம். சின்ன மினி ஹெச்ஹெச்ஜி லைட்டு இதெல்லாம் பிரிச்சுட்டோம். பார்த்தீங்களா, இது வந்து இதுதான் லைட்டு. எல்லாம் கனெக்டரோடு இருக்குது. இது ஒன்று மட்டும் கனெக்டர் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஃபுல் செட்டே பிரிச்சிட்டோம், அப்படியே பிரிச்சாச்சு. இப்போ என்ன நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக டிஆர்எல் லைட்டு 2 லைட்டு 6 எல்இடி வச்சா 2 லைட்டு, இந்த எல்லோ லைட்டு ப்ளஸ் மினி ட்ரைவ் லைட்டு, இது 3மே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒயரிங் டயக்ராம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். அது கன்ஃபியூஷன் சொல்லி போட்டு தான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து தனித்தனி டயக்ராம் போட்டேன். இப்போதைக்கு நம்ம டயக்ராம் மட்டும் பார்த்துக்கலாம், பின்னாடி இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். இப்போ இந்த லைட்டு டிஆர்எல் லைட்டு இந்த செட்டப் தான் தனித்தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டிஆர்எல் லைட்டுக்கு அந்த மேலே 4 லைட்டு, கீழே வந்து ஒயிட் லைட்டு டிஆர்எல். ஒயரிங் ஒன்றும் இல்லைங்க, ப்ளஸ் மைனஸ் தான். ரிலே 4 பின் ரிலே, வேறு ஒன்றும் இல்லை. இது 86, 87, 85, இதுதான் வந்து 30 இதுதான் கொடுத்துருக்குறோம். இப்போ மைனஸ் பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டு போய் பேட்ரி மைனஸ்லேயோ இல்லை பாடியிலையோ கொடுத்துடலாம். வேறு இங்கே இது மைனஸ் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரிலேயில் 85ல் கொடுத்துடணும். ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கொடுத்து 87ல் கொடுத்துருக்கோம். இப்போ 87ல் கொடுத்தோன்னா லைன் வந்து வரும். எப்படின்னா, இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இப்போ காரோட ஸ்டேரிங் கீழே ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும், அதுலேருந்து நம்ம லைன் எடுத்துருக்கோம் ஆக்சரிஸில். இப்போ ஆன் பண்ணோன்னே லைன் வருது. லைன் வந்து ரிலே ஆன் பண்ணும். 86 லைன் வந்துன்னு ரிலே ஆன் பண்ணும். அது எங்கே போகுதுன்னா பேட்ரி லைன் வந்து எடுத்து லைனை கொடுத்துரும். 85 வரைக்கும் 30லேருந்து 87க்கு லைன் கொடுத்துரும். இந்த ரிலேவோட ஃபங்க்ஷனு. ஆன் பண்ணோன்னே லைன் கொடுத்துரும், வந்துடும். இதே மாதிரி தான் இது வந்து டிஆர்எலுக்கு. இது ஹெச்ஹெச்ஜி மினி லைட், மினி ட்ரைவ். இது வந்து ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்துரியும். அதனால் 3 ஒயர் வரும், ப்ளஸ் 2 -1. மைனஸ் அதே மாதிரி நம்ம கொண்டு போய் கிரவுண்டில் கொடுத்துட்றோம். இல்லை பேட்ரியோட மைனஸ்லேயோ இல்லை காரோட பாடியிலையோ அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு யூஸ் பண்ண ரிலே பார்த்திங்கன்னா ஹெட்லைட் ரிலே, ஹைபீம் லோ பீம் போடுவீங்களா, அதுக்கான ரிலே. L1, L2, S1, S2, T1, T2 இந்த மாதிரி இருக்கும். T1 பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வர்றது, ஃபியூஸ் கொடுத்து T1 கொடுத்துருக்கோம். T2 பார்த்திங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்கோம். L1 பார்த்திங்கன்னா லோ பீமுக்கு வச்சுக்கலாம், ஒயிட் வச்சுக்கலாம். L2 பார்த்திங்கன்னா எல்லோவுக்கு வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் ஃபியூஸும் கொடுத்துருக்கோம் அவுட்புட்டு. இப்போது S1, S2 இது சுவிட்சு வந்து சென்ட்ரல் ஆஃபு, ரெண்டுமே ஆன். இப்போது ஒரு ஆன் பண்ண S1 ஆன் பண்ணோம்னா பேட்டரியில் இருக்கிற லைனை T1லேருந்து எடுத்து L1 கொடுத்து ஒயிட் எரியுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு லைட்டு. சுவிட்ச் 2 ஆன் பண்ணோம்னா T1லேருந்து L2 கொடுக்கும்.
கொடுத்து அடுத்த லைட் எரியும். ஸோ இது வந்து ஒரே ரிலேயில் 2 லைட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும்னா, இது வீடியோ லென்த்தாக போங்கிறங்காட்டி இதோட முடிச்சுக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் ஒயரிங் கிட் எப்படி ரெடி பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் எப்படி முடிஞ்ச ஒரே வீடியோவில் போகிறேன். இல்லாட்டி ஒயரிங் கிட்டுக்கு தனி வீடியோவும் இன்ஸ்டாலேஷன் தனி வீடியோவும் போடுறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.